ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ் சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான காரசாரமான பச்சை மிளகாய் சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தந்துட்டுருக்கைகளுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த எம்மியான ஸ்பைசியான சட்னி எப்படி செய்யலான்னு நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 15 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய வெங்காயம் 4 நாளாக வெட்டுந்து, இல்லைன்னா ஒரு 15 டு 20 சின்ன வெங்காயம் ஜஸ்ட்டு தோலை உரித்து இதில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 15 பல் பூண்டு, ஒரு சின்ன லெமன் சைஸு புளி, இதெல்லாம் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. அது வேகிறதுக்குள்ளே நாம் அதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடுகு, இது நல்லா ஓரளவுக்கு பொரியிற மாதிரி வரட்டும். லைட்டாக பொரிய ஆரம்பிச்சோன்னையும் இது கூட 2 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது வணக்கிறப்ப நல்லா வெந்தயத்தோட ஸ்மெல் வரணும். கடுகும் நல்லா பொரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் இது ஆரம்பிச்சோன்னையும் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கருவேப்பிலையும் பொரியிற ஸ்டேஜுக்கு வரணும். அப்போ இறக்கி வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைங்க. ஆற வச்சோடனே இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குங்க. இப்போ நம்மளோட வெங்காயம், மிளகாய், பூண்டு, புளி இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கங்க நல்லா வெந்துருச்சான்னு. ஏதாச்சும் ஒரு ஸ்பூனோ ஒரு கத்தியோ வச்சு அமர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா வெந்த பின்னாடி அதையும் ஒரு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டு பொரிய வச்சுக்கங்க. கூட சீரகம் அதை செய்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகா, ஆனியன் பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுவோம். நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயோட பபுள்ஸ் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கறனால நம்மளுக்கு பபுள்ஸ் வரும். நீங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சாலும் பபுள்ஸ் வரும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதங்கி இந்த பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சுருக்கிற மசாலா, அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் அது சால்ட் ஆட் பண்ணுறத வீடியோவில் காமிக்கல. உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கெட்டி ஆகணும். அந்தளவுக்கு வதக்கி விடுங்க. அதில் இருக்கிற தண்ணி பதமெல்லாம் போகணும். ஃபைனலாக இது கூட கொத்தமல்லி தலையை தூவி சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நன்றி.